பாஜக கூட்டணியில் திருமாவளவன் வர்றாரு, விடுதலை சிறுத்தைகள் வருதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கேபினட் மினிஸ்டரில் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறதுக்கு பாஜக தயார். மிகப்பட்டதை எப்படி சொல்ல அது அந்த ஆஃபர் அவரே சொன்னார். பாஜக எங்களை என்னென்னமோ கூப்பிட்டு ஆசைவார்த்தை கூப்பிட்டு பார்த்தாங்க, விஜய் கூப்பிட்டு பார்த்தாரு, எல்லா கட்சிகளும் கூப்பிட்டு பார்த்தாங்க. நாங்கள் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் ஒருபோதும் கால் ஊன்றி விடக்கூடாது, அதுக்காக நாங்கள் இந்த ஒரு கூட்டணியில் வலுவாக இருக்கிறோம், அகில இந்தியாவில் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அப்போ அரசியல் வாக்கு அரசியலை தாண்டி நாட்டு அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்ணுறார். தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, மொழி ரீதியாக சாதி மதத்தை வச்சு இங்கே ஒரு கும்பல் உள்ளே வந்துடக்கூடாது, அதுக்கு நம்ம நம்மளால் முடிந்த ஒரு இயக்கத்தை செய்யணும் அப்படிங்கிறார். அது ரொம்ப தெளிவாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. அது நேற்று புதுச்சேரியில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. விஜய் எங்களை அழைத்தார், நாங்கள் கதை அடைச்சிட்டோம், விஜயனுடைய அரசியல் எங்களுக்கு என்னன்னு தெரியும், இப்போ வர செய்திகள் பார்க்குறப்ப நாங்கள் கணிச்சதெல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறார். அதே மாதிரி பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது நாங்கள் எப்பொழுதுமே இல்லைங்கிறத நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இதே மாதிரி தான் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது அண்ணா அறிவாலயத்தில். அப்போ சில பேச்சுவார்த்தைகளில் இழுபறி போகுது. விசிகாவுக்கும் திமுகவுக்கும் விசிகா போகுது. பத்திரிகையாளர் பூரா அண்ணா அறிவாலயத்து வெளியில் நிற்கிறாங்க, நிறைய கேமரா போட்டு வர்றாரு. இன்றைக்கி சீட்டு இழுபறிகள் இல்லை, திமுக கூட்டணியிலேருந்து விசிகா வெளியில் வந்துடுவோம், வந்து இவர் ஏதாவது வார்த்தையை சொல்லுவார் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அத்தனை ஊடகங்களும் அவர் நோக்கி தான் நிற்கிது.